வணக்கம். அப்பக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. இன்னைக்கு ஒரு புது நோட்டிபிகேஷன் ஒன்று பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட். அதாவது வருஷத்துக்கு 2 முறை இந்த தேர்வுகளுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புறாங்க. இப்போ 2024 2வது பேட்ச் செகண்ட் பேட்சுக்கான நோட்டிபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இதுல இருக்கு. யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், யாருக்கு எலிஜிபிலிட்டி, அது போக இதனால என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு அப்படிங்கிறது தான், எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன, அப்ளை பண்றது எப்படி, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும் கண்டிப்பா. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்வுகளை யாரெல்லாம் எழுதலாம், அது ரொம்ப முக்கியம். ஸ்கூல் முடிச்சுட்டு 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வருது, 12ஆம் கிளாஸ் முடிச்சவங்க இந்த எக்ஸாமுக்கு எழுதலாமா, இல்ல டிகிரி முடிச்சவங்க எழுதலாமா, இல்ல 10th முடிச்சவங்க எழுதலாமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. ஸோ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு நல்ல வாய்ப்பு. அதாவது நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் உண்டு, இந்திய இராணுவத்துல போய், இராணுவம் சொல்ல முடியாது, டிஃபென்ஸ் செக்டார்ல போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனா அது எப்படி அப்ரோச் பண்றது, என்ன அப்ளிகேஷன் பண்றது அப்படிங்கிறது தெரியாம இருக்கலாம். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைல்ஸ் பார்க்க போறோம். என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட், இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட் 02/2024 நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ். அதுக்கு முன்னாடி எங்களுடைய இன்ஸ்டியூட்டோடைய ஒரு டீடைல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இது அபக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி 2006ல இருந்து தென்காசியில தொடர்ச்சியா எல்லா தேர்வுகளுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை பத்தி ஒரு சின்ன டீடைல்ஸ் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 year கோச்சிங் ஃபார் பேங்க் எக்ஸாம். அதாவது டிகிரி முடிச்சுட்டு இல்ல டிகிரி படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த 1 year கம்பைன் கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் பேங்க் எக்ஸாம் 2024. இதுல இனிமே தான் எல்லா எக்ஸாமுமே ஸ்டார்ட் ஆகும். இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் வருது. கிட்டத்தட்ட 5-10 எக்ஸாம் வருது. ஜூன்ல இருந்து டிசம்பருக்குள்ள இந்த தேர்வுகள் வரும். இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதையும், இந்த கோர்ஸ் நாங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. பேங்க் எக்ஸாம் 2024. ஸோ பேங்க்ல வேலைக்கு போகணும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ரயில்வே எக்ஸாம். ஸோ ரயில்வே எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 10 எக்ஸாம் வரப்போகுது. ஆல்ரெடி 4 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் முடிஞ்சிருச்சு, டெக்னிக்கல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு இருக்கிறது ஆர்பிஎஃப் உடைய சப் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் ஓப்பனிங்ல இருக்கு. May 15th 14th இது லாஸ்ட் டேட்டு. ஸோ இதுக்கான 1 year கோச்சிங் கிளாஸஸும் நாங்கள் காண்டாக்ட் பண்றோம். நடந்துட்டு இருக்கு கிளாஸ். புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்து வரக்கூடிய பரீட்சைகள்ல என்டிபிசி 10th லெவல், 12th லெவல், கிராஜுவேட் லெவல், ஜூனியர் இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர், குரூப் டி லெவல் எக்ஸாம். இந்த எக்ஸாம் எல்லாமே தொடர்ச்சியா ரயில்வே எக்ஸாம் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 எக்ஸாம் வருது. இந்த எக்ஸாமுக்கும் நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது 1 year கோச்சிங் மாதிரி நாங்கள் ஏற்கனவே கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. புது பேட்சஸ் என்ன செய்யறோம், ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது எஸ்எஸ்சி எக்ஸாம். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நோட்டிபிகேஷன் இந்த வருஷத்துக்குள்ளது முடிஞ்சிருச்சு. சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் 12th லெவல் +2 படிச்சிருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம். இந்த எக்ஸாம் இப்ப 7ஆம் தேதி லாஸ்ட் டேட், May 7 லாஸ்ட் டேட். ஜூலை 1ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது. இன்னும் 2 நாள் கழிச்சு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் 10ஆம் கிளாஸ் படிச்சவங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. அடுத்தடுத்து கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், அடுத்தது ஸ்டெனோகிராஃபர், கான்ஸ்டபிள், இந்த எக்ஸாம்லாம் வரும். இந்த 3 ஏரியாவும் சேர்த்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 1 year கோச்சிங் கிளாஸஸ் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஒரு கைடு வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தென்காசியில் தெப்பக்குளம் பக்கத்தில் இந்த ஆஃபீஸஸ் இருக்கு. மற்ற எதுவும் டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்கள் ஃபோன் மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நாங்கள் தேவையான ரெஸ்பான்சஸ் பண்ணுறோம்.
ஸோ இந்த எக்ஸாம் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காமனாக உள்ளது. இது வந்து காமனாக உள்ளது தான். எந்த எக்ஸாம் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 10th பாஸ், ஐடி பாஸ், 12th பாஸ், டிப்ளமோ, எனி பிரான்ச், எனி டிகிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜெனரலாக உள்ள ஓவரால் ஏஜ் குவாலிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இது போக ஃபைனல் இயர் படிக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா அப்படின்னா டிகிரி ஃபைனல் இயர் படிக்கிறவங்க சில பரீட்சைகளுக்கு எலிஜிபிள் தான். அப்படின்னா அதையும் அனுப்பிச்சிடும் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுதான் எங்களுடைய கோச்சிங் கிளாஸ் டீடைல்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 பிளேஸ்மெண்ட் சின்ஸ் 2006 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அபக்ஸ் கோச்சிங் கிளாஸஸ் வந்து ஆல் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், டிஃபென்ஸ் இந்த மாதிரி எல்லா தேர்வுகளுக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் என்ன செய்யலாம், ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் குயிக்காக, அதாவது வெரி ஷார்ட் பீரியடில் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். ஸோ அதுக்கான தேவையான கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த நோட்டிஃபிகேஷன், நேவிக்குள்ள நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நேவிக்குள்ள நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். என்னெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ Indian Navy invites online application form from unmarried male and unmarried female candidates for Agni 2002-2024 batch. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி. முதல்ல பார்க்க போகிறது எனது 2 விதமான போஸ்டிங் இருக்குதுல. இது SSR மட்டும்தான் போட்டிருக்காங்க, இன்னொரு போஸ்டிங் MR வந்து போடலை. அது தனி நோட்டிஃபிகேஷனாக வரும், அது 10th படித்தவங்களுக்காக வரும். இப்போ நம்மளுக்கு மெயினாக தெரிய வேண்டியது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, qualified in 10th +2 with mathematics, physics from boards of school education recognized by Ministry of Education, Government of India with minimum 50% marks in aggregate. மெயினாக என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா +2 முடிச்சுக்கணும். ரெண்டாவது மேக்ஸும் ஃபிசிக்ஸும் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சுக்கணும். அதில் 50% மார்க் எடுத்துக்கணும். இதுதான் எலிஜிபிலிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது கொடுத்துருக்கு past 3 years diploma course in engineering, mechanical, electrical, automobile, computer science, instrument technology, இந்த மாதிரி டிப்ளமோ படித்தவங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம். அதுலேயும் மினிமம் 50% என்ன செஞ்சுருக்கணும், நம்ம மார்க் எடுத்துக்கணும். அதுதான் இதில் கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா வெக்கேஷனல் கோர்ஸ் படித்தவங்களுக்கு இது எலிஜிபிள் தான். வெக்கேஷனல் கோர்ஸ் படித்தவங்களும் இதுக்கு எலிஜிபிள். அப்படின்னா 3 கேட்டகரி நம்மளுக்கு எலிஜிபிள் இருக்கு. இதுல என்ன எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் +2ல பிசிக்ஸ் மேக்ஸ் எடுத்துருக்கணும், 50 மார்க் 50% மார்க் எடுத்துக்கணும். ரெண்டாவது டிப்ளமோ முடிச்சிருக்கணும், டிப்ளமோலையும் 50% எடுத்திருக்கணும். வெக்கேஷனல்னாலும் 50% எடுத்திருக்கணும். அதுல பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இதுதான் என்னது அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அது போக உங்களுக்கு இதுல வேற டீடைல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிச்சவங்க அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. அதாவது இப்போ நம்ம எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதை கொடுத்துருக்கு பாருங்க. Candidates who have appeared in class 12th board exam and are awaiting declaration of result are also eligible to apply அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல +2 முடிச்சுட்டு நாளைக்கு ரிசல்ட் வருது, ஸோ அவங்களும் இதுக்கு எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தது ஏஜ் குவாலிஃபிகேஷன். ஏஜ் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கு பாருங்க. ஏஜ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 1st நவம்பர் 2003 இருந்து 30 ஏப்ரல் 2007 வரைக்கும் பிறந்தவங்க இதுக்கு எலிஜிபிள். ரைட்டா. இதுக்கு வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்த ரிசர்வேஷன்லாம் இங்கே நிச்சயம் கிடையாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. ரிசர்வேஷன் உண்டு, பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் நிச்சயம் கிடையாது. அதுவும் இன்னொரு கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அன்மேரிடு கேண்டிடேட்டா இருக்கும். மேரிட் ஆனவங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. அன்மேரிடு கேண்டிடேட் மட்டுமே இதுக்கு எலிஜிபிள். அடுத்தது ஏஜ் கொடுத்தாச்சு. இதுல டூரேஷன் ஆஃப் சர்வீசஸ் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஒரு 4 இயர்ஸ் நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. அதுதான் இது அக்னிவீர் ஸ்கீம் சொல்லக்கூடியது. இதுதான் மொத்தம் 4 வருஷம் தான் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் இயர் 30,000, 2வது வருஷம் 33,000, 3வது வருஷம் வந்து 36,000, 4வது வருஷம் 40,000. இது சம்பளம். கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் தான். இதுல வந்து அந்த டிஏ இந்த டிஏ அதெல்லாம் அளவு கிடையாது. ஒன்லி அமௌண்ட். என்ன அமௌண்ட் அப்படின்னா இது பெர்மனண்டா கொடுக்கக்கூடியது. இதுல நம்மளுக்கு கையில கொடுக்கக்கூடிய அமௌண்ட் இவ்வளவு. மீதி அமௌண்ட் இவ்வளவு பிடிச்சி வச்சுப்பாங்க. இதுல 5.02 lakhs வந்து நமக்குள்ள அமௌண்ட்டும் 5.02 lakhs வந்து கான்ட்ரிபியூஷன். அதாவது 4 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு நீங்க வெளியே வரும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு என்ன செய்வாங்க இங்க கொடுப்பாங்க. இது 4 வருஷத்துக்கு முடிஞ்ச பிறகு நீங்க விருப்பப்பட்டால் நீங்க அதுல ஒரு 10% என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. அது தேவைப்பட்டா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 40 lakhs கொடுக்குறாங்க. டெத் காம்பன்சேஷன் வந்து 48 lakhs கொடுக்குறாங்க. டிசபிலிட்டியா இருந்தால் அதுக்கும் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இதனுடைய டீடைல்ஸ். ரைட்டா? அடுத்தது பார்க்கறது அடுத்தது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், சிஎஸ்டி ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் தான் வரும். அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேனுக்குள்ள கேட்டகரி உங்களுக்கு எலிஜிபிள் வராது. அப்போ நான் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸாம் உடைய டீடைல்ஸ். ஸோ எக்ஸாம் என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எஸ்எஸ்ஆர் பேட்ச் இன்க்ளூடட் 2 stages அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒன்னு ஷார்ட் லிஸ்டிங், இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ஐநெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐநெட்ல குவாலிஃபை ஆச்சு அப்படின்னா நீங்க ஸ்டேஜ் 2ல ரிட்டன் எக்ஸாம் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்புறம் முதல்ல ஐநெட் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல குவாலிஃபை ஆனா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். அப்போ நான் ஸ்டேஜ் 1 வந்து கொடுத்துருக்கு பாருங்க, என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்குங்க, என்ன சப்ஜெக்ட். ஸோ ஷார்ட் லிஸ்டிங் இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதான் ஐநெட் அப்படின்னு சொல்றோம். த கொஸ்டின் பேப்பர் வில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் வித் டோட்டல் 100 கொஸ்டின் ஈச் கேரிங் 1 mark. மொத்தம் 100 மார்க், 100 கொஸ்டின் 100 மார்க். இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் மட்டுமே இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும், மற்ற லாங்குவேஜ்ல எதுலையும் இருக்காது. இந்த கொஸ்டின் பேப்பர் வில் கம்ப்ரைஸ் ஆஃப் 4 செக்ஷன். எதெல்லாம் வரும்? இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். இந்த 3ஐயும் சேர்த்து படிக்கணும். இது வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா 10th அல்லது 12th குவாலிஃபிகேஷன் சம்பந்தமா தான் இருக்கணும். இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அதுலயே கொடுத்துட்டு பாருங்க. ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்டாண்டர்ட்? 10th plus 2 level. So standard of the question paper will be that of 10 plus 2 syllabus of sample paper also available அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம அதுல போய் செக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அடுத்தது எக்ஸாம் எத்தனை மணி நேரம் நடக்கும்? 16 minutes. 100 மார்க் 16 minutes. ஆனால் இதுல கொஞ்சம் நல்ல பிராக்டிஸ் இருந்தா மட்டுமே என்ன செய்ய முடியும், எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அது போக நெகட்டிவ் மார்க் இருக்கா? இருக்கு, நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதுவும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பெனால்டி மார்க் அப்படி சொல்றாங்க. ஸோ பெனால்டி மார்க் எல்லாத்துக்குமே 0.25. சென்டர் வந்து அவங்க அலோகேஷன் கொடுப்பாங்க. அந்த டைட்டில் போய் நம்ம என்ன செய்யணும், எக்ஸாம் எழுதணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபீஸ். ஃபீஸ் எவ்வளவு? ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 550 பிளஸ் ஜிஎஸ்டி அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ 550 கிட்டத்தட்ட ஒரு 700 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்துடும். 700 வரைக்கும் எக்ஸாம் ஃபீஸ் வந்துடும் உங்களுக்கு. ரைட்டா? ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா பேசிக் டீடைல்ஸ். இந்த டீடைல்ஸ் வந்து போதுமான அளவு, இந்த டீடைல்ஸ் தாராளமா போதும். அது போக சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, மாடல் பேப்பர்ஸ் அதுலயே இருக்குது. ஏன்னா இது கம்ப்யூட்டர் எக்ஸாம். அடுத்தது இதுல குவாலிஃபை ஆனால் அடுத்த ஸ்டேஜ் candidate shortlisted in INET examination will be issued call up letter to stage 2. ஸ்டேஜ் 2ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதாவது 1.6 கிலோமீட்டர் மேலுக்கு வந்து இதுதான் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். 0.6 மினிட்ஸ், அதாவது 6.5 நிமிஷம் 1.6 கிலோமீட்டர். அடுத்து ஃபீமேலுக்கு 8 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்குவாட்ஸ் கொடுத்துருக்கு, புஷ்அப், அதுக்கப்புறம் நீ சிட்டப், பெண்ட் நீ சிட்டப். இதுதான் வந்து பிஎஃப்டி. இந்த பிஎஃப்டியில் குவாலிஃபை ஆகணும். ஆனால் தான் நம்ம நினைச்சுவாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது வந்து இதுக்குள்ள டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க, ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இல்லையா, ரிட்டன் எக்ஸாம் கொடுத்துருக்குது. பிஎஃப்டி ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாம் இந்த இதில் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா, அடுத்தது மெரிட் லிஸ்ட். மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து அது தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்டு பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்டேஜ் 2 ரிட்டன் எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் டு குவாலிஃபிகேஷன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் குவாலிஃபை ஆன பிறகு இன்னொரு எக்ஸாம், அந்த எக்ஸாமும் இந்த எக்ஸாமும் சேர்த்து, அதை ஃபிசிக்கலையும் சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கணும் அதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. விஷுவல் இருக்குது. ட்ரைனிங் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் வந்து உங்களுக்கு டேட்டு கொடுத்தாங்க. எப்போ ஆரம்பிக்காங்க பாருங்க. ஐஎன்எஸ் சில்கா ஒரிசால இருக்கு. இங்கே தான் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஐஎன்எஸ் சில்காங்கிறது இந்தியன் நாவல் ஸ்டேஷன். ஐஎன்எஸ் சில்கா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் வந்து இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிச்ச பிறகு உங்களை அந்தந்த இடத்துக்கு என்ன செய்வாங்க, பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இதோடைய டீட்டெயில்ஸு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடைய டீட்டெயில்ஸ். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 27th May. எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 13ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. ஒன்லி 2 வீக்ஸ் தான். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், அதுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா இந்த இது ரீச் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிரும். அதுக்குள்ளேயுமே டேட் முடிஞ்சிடக்கூடாது. ஸோ எக்ஸாம் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் எழுதுறவங்க எழுதுங்க. எக்ஸாம் எழுதி பார்த்தா தான் அதோடைய டிஃபிகல்ட்டி எப்படி இருக்கு, நம்மளால பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். ஸோ எக்ஸாம் எழுதி பாஸ் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு அட்டம்ப்ட் பண்றது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்யும், நம்மளுக்கு தரும். ஒரு பயம் வந்து இருக்காது. ஓகே, இந்த எக்ஸாம் இப்படிதான் இருக்கும். வருஷத்துக்கு 2 முறை இது தொடர்ச்சியா நடக்குது, ரெகுலரா நடக்குது. கரெக்டா அந்தந்த டயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெடி பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஏப்ரல் மே மாசம் வந்தாச்சு. இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா அந்த ரிலீஸ் வந்து எவரி 6 மந்த்ஸ்க்கு ஒருக்க. இது மட்டும் இல்லை, இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒவ்வொரு தேர்வுகளும் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதாவது காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்க கூட இதுக்கு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணீங்கன்னா இது ஒரு பெரிய பெனிஃபிட். அது போக எடுக்கக்கூடிய, அதாவது இதில் சேரக்கூடிய நபர்களுக்கு 10% என்ன செய்யலாம், நம்மளுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இடங்கள்ல இதுக்கான ரிசர்வேஷன் கூட கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் 10% வந்து அக்னிவீருக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கு. சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப்ல கூட இந்த 10% இடஒதுக்கீடு இது அக்னிவீருக்குன்னு கொண்டு வராங்க. இதனால நம்மளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் என்ன செய்யுது, நம்மளுக்கு கிடைக்குது. ரைட்டா? ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுக்கான பயிற்சி வகுப்புகள் நாங்கள் நடத்துகிறோம். நடத்திக்கிட்டே இருக்கிறோம். என்ன அப்படின்னா இது ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட். பட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க இது எலிஜிபிளா அப்படின்னா, காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற வரைக்கும் எலிஜிபிள் வரும். கரண்ட்ல +2 முடிச்சிருக்கிறவங்களும் இதுக்கு எலிஜிபிள் வரும். அப்படின்னா இந்த எக்ஸாமை வந்து நல்ல ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். அது மூலமா நம்மளுடைய ட்ரைனிங், இந்த 4 இயர்ஸ் ட்ரைனிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா கூட இருக்கலாம் நம்மளுக்கு. ஏன்னா அந்த மாதிரி மிலிட்ரியில, நேவி, ஏர்ஃபோர்ஸ்லாம் ட்ரைனிங் பக்காவாக கொடுப்பாங்க. டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இங்கே போய் கற்றுக்கலாம். நிறையா மக்களோட, அதாவது நேஷனல் லெவல் போகும்போது நிறைய ஸ்டேட் மக்களோட நம்ம வந்து ஒரு ஜாயின் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக கூட நிச்சயலாம் நமக்கு இருக்கும். ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அடுத்த ஒரு வீடியோ என்ன போட போகிறோம் அப்படின்னா, டிகிரி முடித்தவங்களுக்கு ஒரு தேர்வு இருக்குது. அது என்ன தேர்வு அப்படிங்கிற